शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन्नाम कथानादं को न याति परां गतिम्। अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीक्षमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहम् पारिजाततरूलवासिनं भावयामि पवमाननन्दनम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम्। बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वागर्थाविव संपृक्तौ वागर्थप्रतिपत्तये जगतः पितरौ वन्दे பார்வதி பரமேஸ்வரன். போன வாரம் நம்ம பார்த்தோம், குழந்தை பிறந்து வளர்ந்து தவழ்ந்து அதுக்கு ஜாத்தகர்மா பண்ணி அப்புறம் நாமகரணம், குழந்தைக்கு ரகுன்னு பேர் வச்சு குழந்தை வளர்ந்து எல்லாம் ஆகி அதுக்கு 7 வயசு ஆகும்போது சௌளம் அப்படிங்கிற ஒரு சம்ஸ்காரம், குடிமி வைக்கிறது. இந்த குழந்தைக்கு குடிமி வைக்கிறா. கத்திரியர்களுக்கும் உண்டு குடிமி வைக்கிறது. குழந்தைக்கு குடுமி வச்சு அந்த குழந்தை ஓடி விளையாடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு, மினிஸ்டர்ஸ் உடைய குழந்தைகள் தான் அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவளோடையும் அதுக்கு விளையாடிட்டு இருக்கு. மினிஸ்டர் குழந்தைகளுக்கும் குடுமி இருக்கு. அந்த குடுமி அழகா ஆடுறான், இவெல்லாம் ஆடுறது, குடுமியும் சேர்ந்து ஆடுறது அப்படின்னு காளிதாசர் அதரையும் விடாம வர்ணிக்கிறார். ஸோ அதுக்கு உரிய காலம் 10 வயசு ஆனோடனே உபநயனம் பண்ணி வச்சு காயத்ரி உபதேசம் எல்லாம் பண்ணி வைக்கிறார். அது வித்யெல்லாம் நல்லா கத்துக்கிறது. 10 வயசு முடிஞ்சு குழந்தை மறுபடியும் கண்டினியூஸ் டு ஸ்டடி. 10 வயசுல உபநயனம் ஆனதால மான் தோல் போட்டிக்கிறது. மான் தோல் போடுறதுன்னா எதுக்காக மான் தோல் போடுறதுன்னா, காயத்ரி உபதேசம் பண்ணின அப்புறம் சௌச்சம் ரொம்ப முக்கியம். அந்த சுத்தம்ங்கிறது மானுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு குவாலிட்டிய. எச்சல் சாப்பாடெல்லாம் சாப்பிடாது மான். அதனால அந்த மான் போல சுத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த மான் தோல் போட்டிக்கிறது உண்டு. இப்ப கூட உபநயனம் பண்ணும்போது இத்தினூண்டு மான் தோலை மட்டும் அந்த பூநூலோட சேர்த்து கட்டி ஃபர்ஸ்ட் டைம் போட்டு விடுவா. அது அதுக்காக தான் சுத்தமா இது இனிமே ஆந்தர சுத்தம் பாக்கிய சுத்தம் ரெண்டுமே ரொம்ப முக்கியங்கிறதுக்காக அது பண்றது உண்டு. மாதிரி குழந்தை வளர்றான். எப்படி ஒரு சின்ன கண்ணுக்குட்டி திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது காளையாக மாறுறதோ, எப்படி ஒரு யானை குட்டி யானை பெரிய யானையா மாறுறதோ, அது மாதிரி ரகுவும் அவனுடைய யௌவன பருவம் அவனுக்கு அமைஞ்சிடுறது. இது growing up. எதற்கும் மனம் கலங்காத ஒரு திண்ணை, ஒரு குவாலிட்டி அவன்கிட்ட இருந்ததால அவனுடைய உடலும் அழகான தோற்றம் இருந்தது அப்படின்னு காளிதாசர் ரெண்டையும் கனெக்ட் பண்றார். மனசையும் பாடியையும் கனெக்ட் பண்றார். இது ரொம்ப அழகான ஒரு கனெக்ஷன் இது. அச்சம், வருத்தம், மகிழ்ச்சி, இது மூணுமே ஒரு மனுஷனுக்கு லைஃப்ல உண்டு. இந்த மூணுமே நம்மள கட்டுப்படுத்தாம அதனுடைய தாக்கத்துக்கு கீழே நம்ம வராம இருந்தோம்னா we have a very balanced and matured mind. இந்த எமோஷன்ஸ் எல்லாம் நம்மள ரொம்ப கீழ்மட்டத்துக்கும் தள்ளாம அதுக்காக ஒரேடியா ஓஹோன்னு மேல குதிச்சும் போகாம பேலன்ஸ்டா இருக்க ஒருத்தன் கத்துண்டானா
அவனுடைய தேகமும் வந்து அழகிய தோற்றமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு காளிதாசர் சொல்றது. எதற்கும் கலங்காத மனத்தின்மை உடைய பெற்றுள்ளதால் அவனது உடலும் அழகிய தோற்றத்துடன் கொண்டதாக இருந்ததுன்னு கனெக்ட் பண்றாரு. பாடி இமோஷன்ஸ் அண்ட் the way your body is also is connected ங்கிறது சம்திங் we learn from this. சாதாரண பிராமணர்களுக்கு 16 வயசுலையும் சத்திரியர்களுக்கு 21 வயசுலையும் ஒரு விதமான ஒரு சம்ஸ்காரம் உண்டு. அதுக்கு பேரு கேசாந்தம்னு பேரு. கேசாந்தம்ங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் ஷேவ் பண்றது, அது ஒரு சம்ஸ்காரம். இந்த சடங்குல சாதாரண இங்க வந்து ஹேர் கட்னு போட்டிருக்கு. பட் ஹேர் கட்டிங்கிறது முதல்லயே நடக்கிற விஷயம். ஈவன் வி கேன் டேக் இட் அஸ் ஹேர் கட்டிங் ஆர் ஷேவிங். அது ஒரு ரிச்சுவல். அந்த வயசுல பெண்களுக்கு தனியாக அவங்க வந்து இடும்போது அவங்களுக்கு தனியா ஒரு ரிச்சுவல் இருக்கு. ஆண்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிச்சுவல். இந்த ரிச்சுவலை 21வது வயசுல சத்திரியர்களுக்கு பண்றது உண்டு. அப்போ குருவுக்கும் அந்த பார்பர் இருக்கார் இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் ஷேவ் பண்ணி விடுற அந்த பார்பருக்கும் தானம் பண்றது உண்டு. அந்த தானத்தோட சேர்ந்தது ஒரு கோதானம்னு குருவுக்கு பண்றது உண்டு. இந்த கேசாந்தம் பண்ணும்போது குருவுக்கு கோதானமும் பண்றாங்க. திலீபனுக்கு 21 வயசு ஆயிடுச்சு. நான் இஸ் ரெடி ஃபார் மேரேஜ் இல்லையா, அதனால அவனுக்கு திருமணமும் செய்து வைக்கிறாங்க. அவருக்கு திருமணம் செய்து வைக்கும் போது பரதேசத்து ராஜகுமாரிகள்லாம் ரகுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறான். அண்ட் ஹி ஆல்சோ மேரீட். ஏன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு ரகு மாதிரி ஒரு இளவரசனுக்கு மனைவியாக அமையிறது ரொம்ப பாக்கியம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எப்படி தக்ஷனுடைய மகள்கள்லாம் இருக்காங்க 27 பேர், அந்த ரோஹிணியில இருந்து ஆரம்பிச்சு 27 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே சந்திரனையே தன்னுடைய கணவனாக ஏற்றுக்கொண்டார்கள் சந்தோஷமாக. அதே மாதிரி ரகுவை திருமணம் செய்து கொள்வதில் இந்த பெண்களுக்கு எந்தவித ஆட்சேபமும் இல்லை. இன்ஃபேக்ட் தேர் வெரி ஹாப்பி. இந்த மாதிரி ரகு வந்து ஒரு யங் மேனாக வளர்ந்தாச்சு. ஒரு சின்ன யங் மேனுக்கு என்னென்ன ஒரு துடிப்பு இருக்குமோ அத்தனை துடிப்பும் அவர்கிட்ட இருந்தது. அவருடைய தேகம் லாங் ஹேண்ட். இந்த லாங் ஹேண்ட்ங்கிறத க்ஷத்ரியனுக்கு எல்லாருமே ரொம்ப ஒரு முக்கியமான வர்ணனையா சொல்லுது. ரீசன் குட் பி, நான் வந்து யூகிக்கிற ரீசன் என்னன்னா அந்த ஆஜான் பாகுன்னு சொல்லுவாங்க. ஆஜான் பாகுன்னா முட்டி வரைக்கும் இருக்கிற கை, லாங் ஹேண்ட். சத்திரியனுக்கு இந்த வில் வச்சு யூஸ் த போ அண்ட் ஆரோ இல்லையா, அப்போ அந்த லாங் ஹேண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ குட் லட்சணம், அங்க லட்சணம் சத்திரியனுக்கு. அதனால அந்த கைகளை ரொம்ப முக்கியமாக வர்ணிக்கிறாங்க. அப்புறம் மார்புகள் வந்து மார்பு எப்படி இருந்ததுன்னா பரந்த கதவு போல. இந்த சிங்கிள் பிவிசி டோர்லாம் கற்பனை பண்ணக்கூடாது. பரந்த மார்புடைய கதவு திறந்தா எப்படி பரந்த கதவுகள் இருக்கலாம், பேலஸ்ல எல்லாம் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா, அந்த மாதிரி பிராட் செஸ்ட். அப்புறம் உருச்சியும் தெரிச்சியும் பெற்று வளர்ந்த கழுத்து வந்து அதுக்காக டாலா இருக்காங்கிறதுக்காக சிலருக்கு வந்து முகம் பெருசா இருக்கும், உடம்பும் பெருசா இருக்கும். கழுத்து மட்டும் எது குச்சியில குத்தி வச்ச கழுத்து மாதிரி இருந்திருக்கூடாது இல்லையா, தலை மாதிரி கழுத்தும் நல்ல திரண்ட கழுத்து, நல்ல ஆரோக்கியமான அழகான கழுத்து. உடல் கட்டும் வந்து அப்பாவுக்கு எந்த விதத்திலையும் தலைக்காத உடல் கட்டு உள்ளவனாக இருந்தான். ஆனால் தந்தையிடம் உள்ள பணியினால அவருக்கு அந்த தாழ்ந்தவனாக தோன்றினான். அவருக்கு வந்து அப்பா முன்னாடி அந்த அந்த ஏஜுக்கான ஒரு கர்வம் உண்டு இல்லையா, அதெல்லாம் ஷோ அப்பெல்லாம் இல்லாம ரொம்ப கனிவான குழந்தையா அவன் இருந்தான் அப்படின்னு இந்த சொல்லியிருக்கு. ரொம்ப வினயம் அதிகமாக இருந்த ஒரு குழந்தை. அந்த ஏஜுக்கு இருக்கிற அந்த சுறுசுறுப்பு மிடுக்கு எல்லாம் இருந்தாலும் கூட வினயம் ரொம்ப இருந்தது குழந்தைகிட்ட. இயற்கையிலே தான் கற்ற கல்வியாலையும் வினயத்தாலையும் அந்த ராஜா வந்து ரொம்ப தகுதியுடைய ராஜாவாக இருந்தான், அரசனாக இருந்தான். ரகு அவ்வாறு இருப்பதை பார்த்து திலீபனுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்மள மாதிரியே நம்ம மகனும் நல்ல படிச்சிருந்தாலும் கூட நல்ல குணங்களோட வளர்ந்துருக்காங்கிறத பார்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை பார்த்துட்டு அவருக்கு மனசுல தோணிட்டு இவனே இளவரசன் ஆக்கிட வேண்டிய டைம் வந்தாச்சு. அவனுக்கு வந்து இளவரச பட்டம் சூட்டணும்னு சொல்லி அவனை இளவரசனாக டிக்ளேர் பண்ணி அவனுக்கு பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிடுறான்.
அவரும் யோசிக்கிற நம்மளும் எத்தனை காலம் தான் இந்த பாரத்தை வந்துட்டு இருக்கிறது, இந்த ராஜ்ய பாரத்தை, இந்த பாரத்துல ஒரு பங்கையாவது அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி திலீபன் அவனை இளவரசனா ராஜகுமாரனாக அப்பாயிண்ட் பண்றாரு. அது எப்படி இருக்குன்னா, லக்ஷ்மி தேவிக்கு தாமரைப்பூ ரொம்ப விசேஷம். லக்ஷ்மி தேவி ரிசைட்ஸ் இன் லோட்டஸ். அதனால அம்பாளுக்கு வந்து தாமரைய அர்ச்சனையாக கொடுக்கறது ரொம்ப விசேஷமா பாக்குறோம். இந்த தாமரை பூல லக்ஷ்மி எத்தனை காலம் இருப்பானா, அந்த தாமரை பூல அந்த காந்தி இருக்கிற வரைக்கும், அந்த மலர்ச்சி இருக்கு, ஃபுல்லி ப்ளூம்டு ஃப்ரெஷ் ஃபிளவரா இருக்கிற வரைக்கும் தான் அதுல மகாலட்சுமி அதுல இருக்கா. அதோட காந்தின்னா அதோட பிரைட்னஸ், அதோட அந்த ஃப்ரெஷ்னஸ் அது போயிடுச்சுன்னா உடனே அது அடுத்த பூக்கு வந்து தாவிடுவாங்க மகாலட்சுமி, அந்த பூல இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த திலீபன் கிட்ட இருந்த அந்த ராஜ லட்சணங்கள்லாம், அந்த வசீகர குணம், வசீகரமான அந்த அப்பியரன்ஸ், அது எல்லாமே வந்து கொஞ்சம் அப்படியே, நாட் கம்ப்ளீட்லி, கொஞ்சம் அப்படியே ரகுவுக்கும் போயிட்டான். அவனை வந்து யுவராஜனா மாத்தின உடனே அவனுக்கு உடனே ராஜ சோபை அப்படி பளபளன்னு ஆகி ரொம்ப பிரைட்டா இருந்தானா ரகு. காட்டுல அக்னி தீ தகதகன்னு எரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், when there is a forest fire இல்லை எனி ஃபயர், ரொம்ப அன்கன்ட்ரோலபிள் ஃபயர் இருந்ததுன்னா, கூடவே சேர்ந்து காசு இருந்ததுன்னா அதை அணைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி அக்னி நட்சத்திர டைம் இருக்கு இல்லையா, சம்மர்ல காற்று இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஆகாசத்துல வந்து மேகம் இல்லைன்னாலும் ரொம்ப கஷ்டம். காற்று இல்லை, மேகம் இல்லாத ஆகாசம் சூரியன் தகிக்கும் போது இருந்ததுன்னா, அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த சூரியனோட உஷ்ணத்தை தாங்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி யானையை சாதாரணமாவே அதை அடக்க முடியாது, ஆனா அதுக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னா அந்த யானையை அங்க அடக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி யுவராஜனான நம்ம ரகு இருக்கானே, சாதாரணமாவே யானை, அவன் வந்து யுவராஜனாக மாறின அப்புறம் அவன் வந்து விசேஷமான யானையாகவும் அவனை மீன்ஸ் அது இதெல்லாம் எதுக்காக சொல்றான்னா, அவன் இன்னும் ரொம்ப ஒரு தேஜஸோட நல்ல பலசாலியாக, யாராலையும் வெல்லக்கூடாத சக்திகளை அதிகமாக பெற்றவனாக கம்பேர் பண்றதுக்காக இது சொல்லியிருக்கு. அண்ட் ஆல்சோ இன்னொரு மீனிங் என்னன்னா, சூரியன்கிறது திலீபன். ஓகே, சாதாரணமாவே திலீபனை யாராலையும் வெல்ல முடியாது. ஆனா அது மேகம் இல்லாத ஒரு ஆகாசத்துல இருக்கிற சூரியன் எல்லாரையும் தகிப்பான் இல்லையா, அந்த மாதிரி ரகுவோடன் சேர்ந்தவுடன், ரகு ராஜகுமாரன் ஆனவன் திலீபன் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. அதே மாதிரி ரகு தன்னுடன் சேர்ந்ததால ராஜகுமாரனாக ஏற்கனவே யானை பலம் கொண்ட திலீபன் இன்னும் அதிக மதம் கொண்ட யானைக்கு இருக்கிற என்ன பலமோ அந்த பலம் வந்துட்டான். அதே மாதிரி நெருப்பு மாதிரி இருந்த திலீபனுக்கு ரகு ராஜகுமாரனாக இருந்து ராஜ்யபாரத்தை ஷேர் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து காற்றுடன் கூடிய நெருப்பு மாதிரி யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத அத்தனை பவர் வந்துட்டான். தன்னுடைய மகன் ரகுவின் உதவி அவருக்கு கிடைச்சிருக்கும் ராஜ்ய பரிபாலனை பண்றது. சரி, ரகு தான் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரகுவோட ஹெல்ப்னால, அவனுடைய அசிஸ்டன்ஸ்னால 99 அஸ்வமேத யாகம் பண்ணிட்டாரு திலீபன். ராஜாக்கள்லாம் அந்த காலத்துல அஸ்வமேத யாகம் பண்றது. அஸ்வமேத யாகம்ங்கிறது ஒரு குதிரைய ராஜா ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி குதிரைய நல்லா அலங்காரம் பண்ணி அது ஒரு பெரிய ஆர்மியோட அனுப்புவா. அதுக்கு நல்ல கொடை எல்லாம் வச்சு ஆரம்பத்திலேயே அதுக்கு நல்ல இட்ஸ் ரிச்சுவல். யாகம்னா ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ்னு இதை டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ்ல ஹார்ஸையே கடைசியில வந்து கொண்டுடுவான்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நாட். யாகம்ங்கிறது சாக்ரிஃபைஸ்னு டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த சாக்ரிஃபைஸை வந்து கில்லிங்னு அசியூம் பண்ணிட்டாங்க. தெர் இஸ் நோ கில்லிங் ஆஃப் ஹார்ஸ் இன் அஸ்வமேத யாகம். இந்த குதிரை போகும், ஒவ்வொரு தேசமா போகும். அந்த தேசத்துல இருக்கிற ராஜா ரகு திலீபனை வந்து தன்னுடைய எம்பரரா ஏத்துண்டான்னா தென் அவனுக்கு கப்பம் கட்டிட்டு அவன் இருக்கணும். இல்ல நான் ஏத்துக்கு முன்னாடி உனக்கு கீழே நான் இருக்க முடியாதுன்னு சொன்னா நீ ஹேஸ் டு சேலஞ்ச் அண்ட் ஹி ஹேஸ் டு ஃபைட். அந்த ஆர்மி வில் ஆல்சோ கோ அலாங் வித் தி ஹார்ஸ்.
இந்த மாதிரி ஒரு அஸ்வமேத யாகம் 99 அஸ்வமேத யாகம் பண்ணியாச்சு. யோசிச்சு பாருங்க. தட் மீன்ஸ் இன்வின்சிபிள், யாருமே அவனை ஜெயிக்க முடியாத அளவுக்கு எல்லாருமே அவனுக்கு கீழே இருக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்கிற அளவுக்கு he was a great king. இந்த மாதிரி அவர் 100வது பண்ண போறார். 99 முடிச்சுட்டு 100வது அஸ்வமேத யாகம் செய்யணும்னு சொல்லி வழக்கம் போல எல்லா வீரர்கள் எல்லாம் தயார் பண்ணி, குதிரைக்கு எல்லாம் அலங்காரம் பண்ணி, பிராமணர்களை வச்சு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு அந்த குதிரைப்ப போயிருக்கு. 100வது அஸ்வமேத யாகம் பண்ற வரைக்கும் இந்திரனுக்கு கவலையே கிடையாது. 99 வரைக்கும் will be black. 100வது அஸ்வமேத யாகம் யாராவது பண்ணிட்டாங்கன்னா that means the person is eligible for இந்திர பதவி. சொர்க்கத்துல இந்திர பதவி சரி போயிடக்கூடாது அப்படிங்கிறது இந்திரனுடைய. அதனால இந்திரன் அப்படிங்கிறது ஒரு பேர் கிடையாது. இந்திரன்ங்கிறது ஒரு பதவி. எப்படி பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இந்திரன். இந்திரன் ஒவ்வொரு கல்கத்திலையும் ஒவ்வொரு யுகத்திலையும் வேற வேற இந்திரன்கள் தான் வருவா. இந்த பர்டிகுலர் இந்திரன் அந்த டைம் அவனுக்கு பயம் வந்துருக்கு. இவன் பண்ணிட்டானா இவனுக்கு நிறைய புண்ணியங்கள் கிடைச்சிடும், அந்த புண்ணியத்தால இந்திர பதவி அடைஞ்சுதான். 100 அஸ்வமேத யாகம் பண்ணா இந்திர பதவி கேரண்டி இருக்கு. என்ன பண்றான், அந்த குதிரைய திருடின்னு போயிடான். அப்கோர்ஸ் அங்க இருக்கிற ஆர்மி பீப்புளுக்கெல்லாம், அங்க இருக்கிற அவளுக்கெல்லாம் ஜனங்களுக்கெல்லாம் சந்தைக்கு ஒண்ணுமே தெரியல. திடீர்னு பார்த்துட்டே இருக்கிற குதிரை டக்குன்னு மறைஞ்சு போயிடுறது. ஒண்ணுமே புரியல எல்லாருக்கும். எல்லாரும் திரு திருன்னு முழிக்கிறா, என்ன ஆச்சு இப்படி ஒரு மாயாஜாலமா இருக்கே அப்படின்னு அங்க எங்கெல்லாம் தேடி பார்க்கறேன், எங்கேயுமே குதிரையை காணோம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கண் எதிர்க்கே இருந்த குதிரை எப்படி திடீர்னு மறைஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி காவலாளிகளுக்கு எல்லாம் ஒரே வருத்தமாவும் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம திணறி போயிருக்கிறான். அந்த மாதிரி திணறி போய் இருக்கும்போது கூடவே ரகுவும் அங்க இருக்கான். ஏன்னா அந்த குதிரையோட காப்பாத்திட்டு போகணும் இல்லையா அந்த குதிரைய. ரகு இருக்குது. அந்த சமயம் நந்தினி அங்க வரா. ரிமெம்பர் த பசு நந்தினி. அங்க அவளுடைய அந்த கோமூத்திரம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து ரகு கிட்ட சொல்லி, நீ இந்த கோமூத்திரம் எடுத்து உன் கண்ணுல அப்ளை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. அவரும் அந்த கோமூத்திரத்தை எடுத்து தன்னோட கண்களை தொடச்சுக்கிறார். அப்ளை பண்ணி ஐட்ராப்ஸ் மாதிரி போட்டுக்கிறாருன்னு நினைச்சுக்கோங்களேன். அது போட்டோடனே அவருக்கு சாதாரண மனுஷாளுக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. சாதாரணமாவே கோமூத்திரம் மெனி மெடிசினல் வேல்யூ. அதுதான் இது ஒண்ணு பாக்குறோம். கோமூத்திரத்துக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூ இருக்கிறத நம்ம பாக்குறோம். அந்த காலத்துல அது கண்களையும் போட்டது அப்படின்னு சொல்றா. இன்ஃபேக்ட் they were using it also. I heard about it. இந்த டெக்ஸ்ட்லயும் அது மென்ஷன் பண்ணிருக்கு. கண்ணில் அப்ளை பண்ணோடனே திலீபனுக்கு ரகுவுக்கு சில விஷயங்கள்லாம் கண்ணில் தெரியுது. யாரோ ஒருத்தர் ஒரு சேரியட்ல போற, அந்த சேரியட்ல பின்னாடி தன்னுடைய திலீபனுடைய குதிரையும் கட்டி பிடிச்சி இழுத்துன்னு போயிருக்கான். ஆனா திலீபனுடைய குதிரையா போட்டு தயாராகவே இல்லை. அது மிரண்டு 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 திரும்பி வர பார்க்கறது. ஆனா அந்த சேரியட்ல உட்கார்ந்து இருக்கிறவருடைய அந்த தேரோட்டி இருக்காரு இல்லையா, அவன் அந்த குதிரையை பிடிச்சி இழுன்னு இழுத்துட்டு இருக்கான். அது யார் நமக்கு அப்போ இங்க நமக்கு இவர் சொல்லிட்டாரு முதல்லயே அது யாருன்னு, இந்திரன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இன்னும் ரகுவுக்கு தெரியாது. நமக்கு இப்ப தெரிஞ்ச விஷயம் ரகுவுக்கு இன்னும் தெரியாது. இந்திரன் தன்னுடைய அந்த குதிரைய தன்னுடைய தேர்ல கட்டி இழுத்துன்னு போறான். அந்த இந்திரனுடைய தேர்ப்பாகனுடைய பேரு மாத்தலி. மாத்தலி ஏதோ ஓட்டிட்டு போறான், இழுத்துட்டு வேற போறான். தரத்தரன்னு இந்த குதிரை தரத்துக்கு மறிக்கிறது. குதிரையை எப்படி எடுத்துன்னு போறத இவன் பார்க்கும்போது சரி யாரு அப்படின்னு முதல்ல ரகுவுக்கு தெரியல. அவனுக்கு தெரியாது குதிரை பச்சையா இருக்கு. ஓ, இந்திரனுக்குலாம் பச்சை குதிரை இருக்கும், அது ஒரு அடையாளம். ரெண்டாவது, இந்திரனுக்கு உடம்பெல்லாம் கண்ணுன்னு வேற ஒரு பௌராணிகமா ஒரு கதை இருக்கு. அந்த தேவர்களுடைய கண்கள் இமைக்காது, இமைக்காது, அப்படியே இருக்கும். அதை வச்சு இது இந்திரன் அப்படின்னு ரகு கண்டுபிடிச்சிடுறாரு. உடனே ரகு உறக்க குரல்ல கூவியே, இந்திரனே, யாகங்கள்லாம் சரியா நடக்கிறதா இல்லையான்னு பார்த்துக்க வேண்டியது உன்னுடைய கடமை. எந்த யாகம் பண்ணினாலும் அதுல முதல்ல ஆவிர்வாகம் உனக்குதான் கிடைக்கிறது. நீதான் அந்த ஆவிர்வாகத்தையும் வாங்கிக்கிற.
அப்படி இருக்கும்போது என் அப்பா பண்ற இந்த யாகத்தை கெடுக்கிறதுக்குன்னே நீ ஏன் இப்படி எல்லாம் முயற்சி பண்ற? இது உனக்கே உனக்கு எதிராவே நீ பண்ற மாதிரி இருக்கே நீ பண்ற காரியம். இது சரியில்லையே. யாகங்களுக்கு இடையூறு செய்யறதுக்கு அசுரர்கள் தான் முதல்ல நிற்பா. அந்த மாதிரி அசுரர்கள் எல்லாம் தண்டிக்க வேண்டியது தேவர்களுடைய கடமை. உலகத்துல யாகங்கள் எங்க நடந்தாலும் எல்லாமே நல்ல செயலுக்காக தான் செய்கிறார்கள். அத நீ காப்பாற்றணும். அப்படி இருக்கிறச்ச யாகம் செய்யற நல்லவர்களுக்கே நீ இப்படி இடையூறு பண்ணீங்கன்னா அப்புறம் உன்னை நான் என்னதான் சொல்றது? இது தர்மமா? இது தவறு இல்லையா அப்படின்னு எடுத்து கேட்கிறார் அவர். யாகத்தை காப்பதே உன்னோட கடமையா இருக்கிறதுனால அஸ்வமேத யாகத்துக்கு பிரதானமா இருக்கிற இந்த குதிரைய நீ உடனே ரிலீஸ் பண்ணு. நான் யாகம் பண்றதுக்காக தான் இந்த குதிரையை இந்த மாதிரி ஓட்டின்னு வந்திருக்கேன் ஒவ்வொரு தேசமா. நீ யாகத்துக்கெல்லாம் முதல் தேவனாக இருந்து கவிர்பாகம்லாம் வாங்கிக்கிறவன் யாகத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை உனக்கு இருக்கு. இந்த யாகத்தையும் காப்பாற்ற வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறதுனால இந்த குதிரையை உடனே ரிலீஸ் பண்ணு. வேதத்துல சொல்லப்பட்ட இத்தனை தர்மங்களும் உலகத்துக்கு எடுத்து சொல்லி அதன்படி வாழ வேண்டிய நீ should be a role model for people. அதை விட்டுட்டு நீ அதுக்கு பிரதிகூலமா சில விஷயங்கள்லாம் பண்றியே, இது உனக்கு அசிங்கம் இல்லையா? இது ஒரு நல்ல காரியம். டசன்ட் விசிட் யூ ப்ளீஸ், இந்த குதிரையை ரிலீஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இந்திரனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்ன ஃபர்ஸ்ட் ஷாக் என்னன்னா, யாரு கண்ணுக்கும் தெரியாது, சத்தம் போடாம குதிரையை திருடின்னு போய் நம்ம பாட்டுக்கு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்த இந்திரனுக்கு தான் ரகுவுடைய கண்களுக்கு தெரியுறோங்கிறதே முதல் ஷாக். ரெண்டாவது தான் தான் திருடிட்டோங்கிறது ரகுவுக்கு தெரிஞ்சு போயிட்டேன்னு அடுத்த இன்னொரு ஷாக். இந்த மாதிரி அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆனோடனே ரொம்ப ஆச்சரியமா அவனை பாக்குறான். பேர உடனே நிறுத்திட்டு பதிலுக்கு இவரும் ரகு கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் இந்திரன். இளவரசனே, ராஜகுமாரா, நீ என் கடமையை பத்தி நீ எனக்கு சொன்னதெல்லாம் கரெக்டு தான், நியாயம்தான் நீ சொல்றதெல்லாம். ஆனா எனக்கு புகழ ரொம்ப முக்கியம்பா. ஏன்னா நான் புகழ நம்பிதான் இருக்கேன். என்னால என்னோட புகழை எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது யாருக்காகவும். என்னோட புகழுக்கு எந்த விதமான இழுக்கு வந்தாலும் அதை நான் தடுக்கிற உரிமை எனக்கு இருக்கு, கடமையும் எனக்கு இருக்கு. உங்க அப்பா 100 அஸ்வமேத யாகம் பண்ணிட்டாருன்னா அதன் மூலமா அவருக்கு கிடைக்கிற புகழெல்லாம் இது ஜாஸ்தியா இருக்கும். அப்ப என்னோட புகழ் குறைஞ்சு போயிடும், அது குறைவு வந்துடும் இல்லையா? அதுக்கு நான் தயாரா இல்லை. எப்படி இந்த உலகத்துல புருஷோத்தமர் அப்படின்னா அது விஷ்ணுவோ, மகேஸ்வரன் அப்படின்னு சொன்னா அது சிவபெருமானோ, அதே மாதிரி சதக்ரது அப்படின்னா அது இந்திரன் தான், நான் தான். சதக்ரதுவில் 100 யாகங்களை செய்தவன் அப்படின்னா அந்த சதக்ரதுங்கிற பேரு எனக்கு மட்டும்தான் சொந்தமா இருக்கணும். அதை வேற யாரும் பண்ணி அந்த பேரை எடுத்துக்கொள்ள நான் அனுமதிக்க மாட்டேன். உங்க அப்பா இந்த யாகம் செஞ்சுட்டாருன்னா அந்த சதக்ரதுங்கிற பேரு என்ன விட்டு போயிடும்பா. நான் அதை சகிக்க மாட்டேன், என்னால அதெல்லாம் சகிச்சுக்க முடியாது. அதனால இந்த குதிரையை நான் திருப்பி கொடுக்குறேங்கிறதெல்லாம் மறந்துரு. இன்னொருத்தன் சதக்ரதுங்கிற பேரோட இருக்க கூடவே கூடாது. அந்த காரணத்தால் தான் உங்க அப்பாவுடைய இந்த குதிரையை நான் எடுத்துன்னு போறேன். நீ இதுக்கு விடுவிக்கணும்னு ட்ரை பண்ணினா அதெல்லாம் சாரி, அதனாலதான் உன்னால முடியாது, அது சான்ஸே இல்லை, நான் கொடுக்க போறதும் இல்லை. அப்படி நீ அதையும் மீறி நீ ட்ரை பண்ணினா உன்னோட முன்னோர்கள்லாம் இருக்காளே சகர புத்திரர்கள், அவங்கெல்லாம் எப்படி மடிஞ்சு போனாங்களோ அது மாதிரி நீயும் மடிஞ்சு போயிடுவ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிறார். இதுக்கு ஒரு பிளாஷ்பேக் கதை. சகரன்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த பகீரதன் தெரியும் இல்லையா? பகீரதன் தானே இந்த அவருடைய பேருக்கு அப்புறம் வந்ததுதான் பாகீரதிங்கிற பேரு கங்கைக்கு. ஏன்னா பகீரதன் தான் கங்கைய சொர்க்கலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு எடுத்துன்னு வந்தது. அந்த கங்கையோடைய நீர் கட்டு தான் இந்த சாகரன் அப்படிங்கிற ராஜாவுடைய 60,000 குழந்தைகளும் உயிர் பெற்றார்கள்னு ஒரு கதை. இந்த சகரனுடைய மகன் அவரும் அஸ்வமேத யாகம் பண்ணணும் தான் போறார். அவர் 100வது அஸ்வமேத யாகம் பண்ணும்போது அவருடைய மகன் சுமதி அப்படிங்கிற மனைவி பிறந்த 60,000 குழந்தைகள் எப்படின்னு என்ன கேட்டுக்கிறாரு. அவருக்கு 60,000 குழந்தைகள் இருந்தது. அந்த குழந்தைகள்னா தவழற குழந்தை இல்லை, வளர்ந்த குழந்தைகள் ராஜகுமாரன்ல அந்த குதிரையோட போக சொல்றாரு.
இதே மாதிரி இந்திரன் வர, இதே மாதிரி குதிரையை திருடின்னு போயிடுற. குதிரையை திருடிட்டு போய் என்ன பண்ணிடுற, கபில மகரிஷியோட ஆசிரமத்துல கட்டி போட்டுருக்க. ரொம்ப சாமர்த்தியம். இவன் குதிரையை தேடிட்டு போனா அந்த குதிரை கபில மகரிஷி ஆசிரமத்துல இருக்கு, அங்க மேஞ்சின் இருக்கு, புல்காட்டு இருக்கு, அது பாட்டு ஜாலியா இருக்கு. அதை பார்த்தோன்னே இவனுக்கு என்ன தோன்றது, கபிலர் தான் இந்த குதிரையை திருடின்னு வந்தார் அப்படின்னு அர்ஜுன் பண்ணிருக்கார். கபிலரோ கண்ணை மூடிட்டு தியானத்துல இருக்கார். நீ என்ன நினைக்கிறா, கபிலர் திருட்டுத்தனம் எல்லாம் பண்ணிட்டு இன்னே தெரியாத மாதிரி கண்ணை முடிந்து உட்காந்துருக்கார் பாத்தியா, நம்ம எல்லாம் ஏமாத்தா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை அட்டாக் பண்ண போறார். கபிலரோ மகரிஷி அந்த கண்ணை திறந்து கோபமா பாக்குறாரு. பார்த்தோம்னா அத்தனை பேரும் பஸ்மம் ஆயிடுறார் ஒரே க்ஷணத்துல. இந்த பஸ்மமான அப்புறம் இவாளால திரும்பியும் போட முடியல, குதிரையும் இங்கேயே மாட்டின்னு எடுத்து அந்த சகரன் வேற அஸ்வமேத யாகத்துக்கு வர எல்லாம் தயார் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்திரன் வந்து வேலை முடிஞ்சு அவர் போயிட்டார் ஜம்முன்னு. இந்த மாதிரி ஒரு கதை இங்க எதுக்கு சொல்றாருன்னா, இந்திரனுடைய ரெஃபரன்ஸ் இங்க என்னன்னா, அவனா பஸ்மமான மாதிரி நீயும் ஆயிடுவ. அப்கோர்ஸ் அவர் இந்த மாதிரி சொல்றது நியாயம் இல்லை. ஏன்னா அவரை பஸ்மம் பண்ணினது இந்திரன் கிடையாது, கபிலர் தான். போய் சொல்றாருன்னு வச்சுக்க வேண்டியதான். ஏன்னா ஒரு ஆர்வத்துல அவன் பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்திரன் இந்த மாதிரி சொல்றாரு. இப்படியெல்லாம் சொன்னாலாவது ரகு வந்து will give up his attempt to get the horse back. திரும்பி போயிடுவான், பயந்து போயிடுவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஆனா இந்திரனுடைய வார்த்தையை கேட்டுட்டு ரகு ஒன்றும் அது ஒன்றும் பெருசா எடுத்துக்கல. அவருக்கு ஒன்றும் அது பெருசா பயந்துக்கிற விஷயமாவும் இல்லை, ஒரு பெரிய விஷயமாவும் படவே இல்லை. கொஞ்சம் கூட பயமே இல்லாம அவரை பார்த்துட்டு, இந்த குதிரையில நான் உன்கிட்ட அனுப்ப முடியாது, நீ எடுத்துன்னு போன்னு விட மாட்டேன். அப்படி உனக்கு இந்த குதிரையை எடுத்துன்னு போறதா உன்னோட தீர்மானம்னு நீ இருந்தீங்கன்னா அப்போ உன் கையில ஆயுதத்தை எடு, என்னை வந்து நீ வின் மீ, என் கூட சண்டை போட்டு என்னை ஜெயிச்சுட்டு அப்புறமா இங்க இருந்து ஆக்சுவலி நீ போக முடியாது அப்படிங்கிற, இங்க இருந்து போலான்னு சொல்ல, என்ன ஜெயிச்சு நீ இங்க இருந்து போக முடியாது, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இந்த குதிரையை எடுத்துட்டு போலாம்லாம் நீ நினைக்காத, ஆசைப்படாத, கமான் லெட்ஸ் ஃபைட் அப்படின்னு சேலஞ்ச் பண்றாரு. ரகு இப்படி தைரியத்தோட இந்திரனை பார்த்து சொன்னதை கேட்டுட்டு இந்திரனுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னடா இவ்வளவு பயமுடன் இப்படி எல்லாம் பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரெடி ஆயிட்டார் யுத்தம் பண்றதுக்கு. இதுல காளிதாசர் ஒரு விஷயம் சொல்றார். ரகு வந்து இஸ் ரெடி வித் போ அண்ட் ஆரோ. ஓகே, அதுக்கு ஒரு பர்டிகுலர் போஸ்டர் இருக்கு. ஒரு காலை முன்ன வச்சு ஒரு காலை பின்னாடி வச்சு கையில வில்ல ஏந்திண்டு உடம்ப ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு நிக்கிறாங்க. அதுக்கு பேரு வந்து ஆலியிடம் போஸ். ஓகே, ஸோ இந்த போ அண்ட் ஆரோ யூஸ் பண்றதுக்குள்ள கூட உடம்ப எப்படி வச்சுக்கிறோம், ஒவ்வொரு பொசிஷன் இருக்கு. அதுல நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொசிஷன்ஸ் இருக்கு. ஒன்னு ஆலியிடம், அப்புறம் ஒன்னு வைசாக்கம், ஒன்னு மண்டலம், ஒன்னு சமபதம், இன்னொன்னு பிரத்யாலிடம் அப்படின்னு 5 வகை இருக்குன்னு சொல்லி போட்டிருக்க. மற்ற நாள் எப்படிங்கிறது எனக்கு இங்க தெரியல. பட் இங்க ஆலிடம்ங்கிறது வந்து ஒரு காலை முன்னாடி வச்சுட்டு ரைட் லெக்க முன்னாடி வச்சு லெஃப்ட் லெக்க பின்னாடி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா நிக்கிறதுக்கு பேர் ஆலிடம். அந்த பொசிஷனுக்கு ரகு வர இது ரெடி வித் போ அண்ட் ஆரோ. ரகு பானத்தினால இந்திரனை இன்னும் அடிக்கல, அப்படியே கையில வச்சுட்டு இருக்காரு, அவ்வளவுதான். ஆனா ரகுவின் வீரவாதமே வந்து எப்படி இருந்ததுன்னா, அவர் பேசுற பேச்சு, அவர் நிக்கிற அந்த அப்பியரன்ஸ் எல்லாம் பார்த்தாலே இந்திரனுக்கு ஏற்கனவே அவர் அம்பால் அடிச்ச மாதிரி ஆயிட்டான். பேச்சே அவர் அம்பால் அடிச்ச மாதிரி இருக்கான். அவர் சொல்ற வார்த்தையெல்லாம் அப்படியே அவருடைய ஹிருதயத்தையே கலந்துட்டு போன மாதிரி இந்திரன் ஃபீல் பண்றாரு. அதனால அவனுக்கு எக்கச்சக்கம் இந்திரனுக்கு என்ன போய் ஒருத்தன் சேலஞ்ச் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி இந்திரனுக்கு ரொம்ப கோபம் வந்து ரகு மேல, ரகு பானத்தை போடுறதுக்கு முன்னாடி தன்னுடைய கையில இருந்து வில்ல எடுத்து ஒரு அம்பை எடுத்து ரகுவுடைய மார்பை நோக்கி விடுறாரு. அந்த விட்ட அந்த அஸ்திரம் ரகுவோட மார்பை பிளந்து உள்ள போறது. இந்த வரைக்கும் இந்திரனுடைய அம்பு எந்த ஒரு மனுஷனையும் தாக்குனது கிடையாதான். He has always fought only the asuras.
அசுரர்களின் ரசத்தையே ருசி பார்த்து பழகின அந்த அன்பு முதல் முறையா ஒரு மனுஷியோட ரசத்தையே ருசி பார்த்துட்டான் அப்படின்னு கபில ஒரு காளிதாசன். அந்த ரகு எப்படிப்பட்டவர்? சாதாரண மனுஷன் இல்ல. அவர் பார்த்தோம் இல்லையா, கர்ப்பிணியாக இருக்கும்போதே சுதட்சிணை சுப்பிரமணிய சுவாமிக்கு நிகராக அவளை எப்படி கங்காதேவி தன்னை சுப்பிரமணியரை எடுத்து வச்சிருந்தாலோ, தன்னிடத்துல வச்சிருந்தாலோ, அதே மாதிரி அவளுடைய கர்ப்பத்திலையும் ரகு சுப்பிரமணிய சுவாமிக்கு நிகராக இருந்தால்னு ஒரு கம்பாரிசன் நம்ம பார்த்தோம் இல்லையா. இவரும் சுப்பிரமணியர் போல பலம் உள்ளவர் ரகு. அதனால அவரும் சும்மா இருக்கல. இந்த அன்பு மேல பட்டோன்னா அச்சோ அப்பா ஐயோ என்ன பண்றதுலாம் அவர் ஒன்றும் கலங்கல. அது பாட்டு ஒருவேளை பிச்சு போட்டாரா என்னமோ, அதை பத்தி இங்க எதுவும் போடல. தன்னுடைய பேர் பிடிச்ச பானத்தை எடுத்து நேர இந்திரன் மேல விடுறாரு. அது இந்திரனுடைய தோல்ல போய் படுறது அந்த அம்பு. அந்த தோல் எப்படிப்பட்ட தோளாம்? இந்திரனுடைய தோல் ரொம்ப ஸ்ட்ராங்கான தோளாம். அது அந்த தோல் கைகளும் ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா இந்திரனுடைய யானை வந்து ஐராவதம், உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒயிட் எலிஃபென்ட். அந்த ஐராவதத்தை அவரே தான் ஓட்டுவாராம் இந்திரனே. குதிரையை ஓட்டுறது வந்து மாதிரி யானையும் வந்து ஓட்டுறதுக்கு ஒரு ஸ்கில் வேணும். அந்த குதிரையை ஓட்டும் பொழுது, யானையை ஓட்டும் பொழுது வார்ல இல்லைன்னா மற்ற இடத்துல ஓட்டுறதுக்கு அந்த யானையை வந்து தட்டி தட்டி அதை ட்ரெயின் பண்ணி அதுக்கு இந்த பக்கம் போ அந்த பக்கம் போலாம் பண்ணணும். சாதாரண யானை பாகங்கள்லாம் ஒரு அந்த அங்குஷம் மாதிரி ஒன்று வச்சிருப்பா, தட்டுவா, இப்படி அப்படி இப்படின்லாம் தட்டுவா. ஆனால் இவர் கையாலேயே தட்டுவார். யானையை கையால தட்டணும்னா நம்ம எல்லாம் தொட்டா கூட யானைக்கு தெரியாது, நம்ம கட்டினா கூட யானைக்கு தெரியுமான்னு தெரியாது. நம்மளுடைய பலம் அவர் தான். இந்திரன் வந்து அந்த யானையை தட்டி 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 அவங்க கை வந்து அவ்வளோ பலமா இருக்கான். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஷோல்டர், அவனுடைய பாகு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒண்ணு வெரி ஸ்ட்ராங். ரெண்டாவது வந்து அந்த தோல் எப்படி இருக்குன்னா, இந்திராணி இருக்கா இல்லையா, சச்சி தேவின்னு சொல்றாங்க. இந்திராணி அவர் கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி அப்பதான் அவர் ஏதோ ஒரு வேலையா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி இருக்காருன்னு நினைக்கிறேன். இந்திராணி கிட்ட இந்த மாதிரிலாம் திரும்பிட்டு வரேன்னு சொல்லி இருக்க மாட்டார். இதுதான் வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி இருக்காரு. இந்திராணியும் வந்து சரி அடிக்கடி எங்கேயாவது போயிட்டு வந்துட்டு இருக்கிறவர் தானேன்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி தன்னுடைய முகத்தில் அவருடைய முகத்தை அவருடைய மார்புல தோல்ல பதிச்சு போயிட்டு வாங்கோன்னு அன்பா சொல்றாளாம். அந்த மாதிரி அன்பா அழுத்தி முகத்தை அவருடைய தோல்ல ஒட்டும் பொழுது அவர் முகத்துல சில அலங்கார வர்ணனையெல்லாம் இருக்கான். வர்ணங்கள்லாம் ஏதோ கலர்லாம் பூசிட்டு இருப்பா போல இருக்கு முகத்துல, டிராயிங் எல்லாம் பண்ணியிருந்தாலே என்னன்னு தெரியல. அந்த அலங்கார வர்ணங்கள்லாம் சித்திரங்கள்லாம் என்ன ஆயிடுச்சா அவருடைய தோல்ல கொஞ்சம் ஒட்டி இருக்கு. அது இன்னும் அந்த தோல் இன்னும் ஒட்டிட்டு தான் இருக்கான். ஏன்னா இப்பதானே கிளம்பி வந்திருக்கேன். அந்த அழகா அந்த தோல்ல பதிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு தோல்ல பழுது ஏற்படட்டும் அப்படின்னு சொல்லி ரகு அம்பு எய்து விட்டாராம், பிரயோகிக்கிறார் அந்த அம்பு. அந்த அம்பு எப்படிப்பட்ட அம்பு நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு அம்புலயும் பின்னாடி ஃபெதர்ஸ் வச்சிருப்பான். இந்த அம்புல மயிலுடைய ஃபெதர் இருந்திருக்கு. அந்த மயில் கட்டப்பட்ட மயில் பீலியால அலங்காரம் செய்யப்பட்ட ஒரு பானத்தை எடுத்து அடுத்து இது ரெண்டாவது பானம். முதல் பானம் போயிடுச்சு, ஓகே, இது ரெண்டாவது பானம். இந்த பானத்தால இந்திரனுடைய கொடிய வந்து கட் பண்ணிடுறாரு. இந்திரனுடைய கொடி எப்படி இருக்கும்? ஒரு ராஜாவுக்கு அவருடைய கிரீட்டம் கொடி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கீழே விழுந்துச்சுன்னா மகா அவமானம். நம்ம பாக்குறோம்ல நாட்டாம எல்லாம் பார்த்தோம்னா தோல்ல ஒரு துண்டு போட்டு இருப்பாரு. துண்டு அப்படியே கீழே சினிமால எல்லாம் பார்த்துருக்கேன். கீழே விழுந்தா அப்படியே நாட்டாமக்கு அப்படியே நெஞ்சு வலிக்கும். அது வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இஷ்யூ. தோல்ல இருந்து விழக்கூடாது. அது மாதிரி ஒரு ராஜாவுக்கு கிரீடம் விழக்கூடாது. நம்ம இந்த மகாபாரதத்துல பாக்குறோம், நாகாஸ்திரம் விடுறாரு இல்லையா கர்ணன். அந்த நாகாஸ்திரத்தை அர்ஜுனனுக்கு படாம பார்த்துக்கணும்னு தேர அழுத்தும் பொழுது அது கழுத்துக்கு வந்துட்டு தலைக்கு போய் கிரீடம் போயிடுறது. கிருஷ்ணன் நினைச்சிருந்தா கிரீடமும் விழாமல் பண்ணியிருக்கலாம்.
ஆனா அந்த கிரீடம் போற மாதிரி பண்றாரு. காரணம் என்னன்னா அந்த நாகாஸ்திரத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கிரீடம் கட்டுறது. இந்த கிரீடம் கட்டுறது அர்ஜுனனுக்கு சாதாரண விஷயம் இல்லை, அது பெரிய அவமானம். ராஜாவுக்கு தன்னுடைய கிரீடமே போயிடுத்து அப்படிங்கிறது. இங்க வந்து கொடியும் ரொம்ப முக்கியம். ராஜாவுக்கு கொடி ரெப்ரசன்டேஷன், அவருடைய பவர், அவருடைய ஸ்ட்ரென்த், இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ற விஷயம். இந்த வஜ்ராயுதத்தை சிம்பலா வச்சுருக்கிற ஒரு கொடி இந்திரனோட அந்த அடையாளமா அந்த இருந்த அந்த கொடியை அறுத்துட்டார். அது எப்படி இருந்ததுன்னா தேவலட்சுமின்னு இங்க லட்சுமி தேவியை சொல்றார். தேவலட்சுமியோட தலைமுடிய பிடிச்சு பலாத்காரமா நீக்கி அவமானப்படுத்தினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துதான் அவருடைய கொடிய வந்து இவரை அறுத்து விட்டது. இங்க தேவலட்சுமின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, பார்க்கடலை கடையும் போது ஐராவத்தோட சேர்ந்து வந்தது லக்ஷ்மி தேவி. இந்த பார்க்கடலை கடையும் போது வந்தவள் லக்ஷ்மி தேவின்னு ஒரு புராணத்துல ஒரு கதை இருக்கு. அதனால அவளை தேவலட்சுமி அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி பெண்ணினுடைய கூந்தலை பிடிச்சு விட்டால் அவளுக்கு என்ன ஒரு அவமானமோ அந்த மாதிரி ஒரு அவமானம் அந்த இந்திரனுக்கு. கோபம் இன்னும் பயங்கரமா ஏறிடுச்சு. ஏற்கனவே ரொம்ப கோபமா இருக்காரு, இன்னும் கோபம் ஆயிடுச்சு. தான் தான் ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தோட ரெண்டு பேரும் செம்மையா சண்டை போட்டுருக்கா, பயங்கரமா சண்டை போட்டுருக்கா. ஒன்னும் ஒரு முடியற மாதிரியே தெரியல. இவெல்லாம் சண்டை போடுறத பார்த்துட்டு இந்திரனுடைய ஆட்களும் ரகுவனுடைய ஆட்களும் ஒதுங்கியும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரகு கீழே இருந்து மேல அம்பு அடிச்சுட்டு சண்டை போட்டு இருக்காரு, அவர் மேல இருந்து கீழே அம்பு அனுப்பிட்டு சண்டை போட்டு இருக்காரு. ரெண்டு சேனைகளும் ரெண்டு பக்கமும் நின்று அப்படியே வேடிக்கை பார்த்து நின்று இருக்கா. வேடிக்கைன்னா சும்மா அம்யூஸ்மெண்ட் மாதிரி இருக்காது. தேவோட அட்மையர்டு the way Raghu was fighting. ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. ரகுவோட பராக்கிரமும் அது ஜாஸ்தியாயிட்டே இருக்கு. அவர் ஒண்ணு பராக்கிரமம் மீன்ஸ் நாட் பீங் ஒரு தோல்வியை கண்டு பயப்படாத ஒரு குணம், பேரு பராக்கிரம. ராஜாதிராஜ ராஜகம்பீர எல்லாம் சொல்லும்போது பராக்கிரமம் சொல்றாங்க. பராக்கிரமம் வந்து நோ ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், ஐ மே லூஸ் அப்படிங்கிற ஃபியர் இல்லாம இருக்கிறது பராக்கிரமம். அண்ட் ஈவன் இஃப் யூ லூஸ் யூ ஆர் நாட் அஃப்ரைட், யூ வில் அகைன் ஸ்டார்ட். அது பேர் பராக்கிரமம். அதனால இந்திரனால ரகுவை ஜெயிக்க முடியுங்கிற எண்ணமே இல்லாத மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்காரு. எப்படி மேகத்திலேருந்தே ஒரு நெருப்பு வந்ததுன்னா மேகத்தினுடைய நீர்னால அந்த நெருப்பை அணைக்க முடியாதோ, அதே மாதிரி இந்திரனுடைய அனுகிரகமும் என்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் யாருக்கு இருந்தது? ரகுவுக்கு. அது கட்டும் போதே அவெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறா இல்லையா? ஏற்கனவே அந்த ஆசீர்வாதம் இந்திரன் கிட்டே இருந்து ரகுவுக்கு இருக்கு. அதனால இந்திரனாலேயே அவர் ஒன்றும் பண்ண முடியலையா. இந்திரனுடைய ஆசீர்வாதத்தோட இருக்கிற இந்த குழந்தையே இவரால ஒன்றும் பண்ண முடியல. ரொம்ப பித்து முக்காடி போறார். இவருடைய அம்சமாவே அவன் இருக்கான். ஓயாம அம்பு பொழிஞ்சுட்டே இருக்கு. ரகுவும் ஒன்றும் தொலைக்கிற மாதிரி இல்லை, இவரும் ஒன்றும் தொலைச்சு போற மாதிரி இல்லை. இப்படியே இருக்கும்போது இந்திரன் கையில இருக்கிற வில்லில் இருக்கிற நாள் இருக்கையா, அந்த ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா, அதை ஒரு பானத்தால ரகு கட் பண்ணிடுறாரு. சரி, கட் பண்ணோடனே இந்திரனுக்கு இன்னும் கோபம். இதுக்குமே முதல் கோபம், ரெண்டாவது கோபம், மூணாவது கோபம், அப்படியே ஏறிண்டே இருக்கு கோபம். ரகு ரொம்ப பலம் இருக்கிறதா பார்த்துட்டு வேற வேற ஆயுதங்கள் எல்லாம் யூஸ் பண்ணி பார்க்குறாரு. ஒன்றும் வேலைக்கு ஆகல. அப்படியே பார்க்குறாரு, ரொம்ப வீரனா இருக்கான். அழைக்கிற மாதிரியும் தெரியல, திரும்பி போற மாதிரியும் தெரியல, மனசு மாறுற மாதிரியும் தெரியல. இவனை வந்து நம்ம இந்த மாதிரி எல்லாம் சண்டை போட்ட வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி தன்னுடைய வஜ்ராயுதத்தால எடுத்து நேரா அவன் மார்பை பார்த்து ஓங்கி அடிக்கிறான். வஜ்ராயுதம் பட்டோன்னே, மார்பில் அடிப்பட்டோன்னே அப்படியே கலங்கி போய் கீழே விழுந்துடுறான் ரகு. ரகு கீழே விழுந்தோடனே போர் வீரர்கள்லாம் வந்து பார்க்குறா. ஒரு துக்கம் தாங்க முடியல, எல்லாரும் அழ ஆரம்பிக்கிறான். என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாரும் பயந்தும் போய் ஒரு அன்புனாலையும் அப்கோர்ஸ் அழ ஆரம்பிக்கிறான். அழுதுட்டு இருக்கிறது ரொம்ப நேரம் இல்லை, ஃபியூ செகண்ட்ஸ். உடனே டக்குன்னு மறுபடியும் ரகு கண்ணு முடிச்சு எழுந்துட்டாரு. ஒரு க்ஷணத்துல எழுந்துட்டாராம். அதை பார்த்து எல்லா வீரர்களுக்கும் ஒரே சந்தோஷம், ஒரே ஆரவாரம், ஒரே கோஷம், ஒரே சத்தம். எல்லாரும் சந்தோஷத்துல எங்க இருக்கோம் என்ன பண்றோம்லாம் தெரியாம
சந்தோஷத்துல ஒரே ஆரவாரமா இருப்பான். வஜ்ராயுதத்தால அடிச்சு கூட ரகு தளராம எழுந்து நிக்கிறத பார்த்துட்டு இந்திரனுக்கே ரொம்ப ஆச்சரியமா போகுது. என்னதான் ஒரு பகைவனாக இருந்தாலும் கூட அந்த கணத்துல ஒரு பகைவனிடத்துல இருக்கிற குணங்களை பார்த்து இந்திரனுக்கு ஒரு அட்மிரேஷன் வருது. ஒரு நல்ல குணங்களை பார்க்கக்கூடிய ஒரு சத்ருவுக்கே அதை மிஸ் பண்ண முடியல. அவங்க கிட்ட இருக்கிற நல்ல குணம், அவங்க கிட்ட இருக்கிற நல்ல தைரியம் எல்லாத்தையும் அதே அவனுக்கு வசீகரமா இருக்கு. அது எதிரிக்கு கூட அது ஒரு வசீகரமான ஒரு குணமா அமைஞ்சோன்னு இந்திரன் மனசுலயும் ரகுவுக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கு. ஆனா இந்திரனுக்கு சந்தோஷமாயி என்ன சொல்ற, ரகுவை பார்த்து பேசுற, என்னோட வஜ்ராயுதம் மலையெல்லாம் அடிச்சு தம்சம் பண்ணக்கூடியது. வஜ்ராயுதம் லேசுப்பட்டது இல்லை, அதோட ஸ்ட்ரென்த்தே ரொம்ப ஜாஸ்தி. மலைகளையே தூளாக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கிறதுனாலயே அதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்கு, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்கு அதுக்கு. அந்த தாக்குதல்ல கூட நீ எதிர்த்துட்ட, அதனால அதை கூட தாங்கிக்க முடியாது. இவ்வளவு தைரியமா இருக்க, உன்னால தாங்கிக்க முடியறது பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. அதனால என்ன கேட்டாலும் நான் கொடுத்துட்றேன்ப்பா, எதிரிய மட்டும் கேட்காத, நான் வேணா கேள்வி தரேன் அப்படிங்கிற. ரகு அவரை பார்த்து சொல்ற, பை த டைம் ரகு வஜ்ராயுதம் போட்டு எழுந்தோடனே அவர் மறுபடியும் பொசிஷனுக்கு வந்துட்டார். கையில மறுபடியும் வில்ல எடுத்துட்டு கை அப்படியே அந்த அம்பராத்து இருக்கு இல்லையா பின்னாடி, அதுல கை போயிடுச்சு. ஒரு அம்பையும் கூட கையில அப்படியே அந்த விரலால அப்படி தூக்கிட்டார். இன்னும் நான் ஏற்றல, ஆனா தூக்கிட்டார். அதுக்குள்ள இந்திரன் பேச ஆரம்பிக்கிறார். இந்திரன் அவருடைய ஆட்டிடியூட் மாறிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் கையில இருக்கிற அந்த அம்பை அப்படியே டக்குன்னு மறுபடியும் டிராப் பண்ணிடுறார். அம்பராத்து நீர்க்குள்ளேயே டிராப் பண்ணிடுறார். அது அப்படியே விழுந்துடுறதுக்குள்ளேயே. இவர் பேசுறது கேட்டுட்டு, ஏன் இந்திரனே, குதிரையை விடாதுன்னு நீ நினைச்சினா அப்போ எல்லா இந்த 99 பிளஸ் இந்த 100வது யாகம் பண்ணதுனால அவருக்கு என்னென்ன புண்ணியம் எங்க அப்பாவுக்கு கிடைக்குமோ, என்னென்ன பேரு என்னென்ன பயன் அவருக்கு கிடைக்குமோ, அது முழுசா அவருக்கு இந்த யாகம் பண்ணாமலேயே அவருக்கு கிடைக்கிறபடி நீ அனுகிரகிக்கணும், அந்த மாதிரி நீ அருள் செய்யணும் அப்படின்னு முதல் வரம் கேட்கிறார். அதே மாதிரி 2வது ஒரு வரம் கேட்கிறார். நீ எப்படி எனக்கு வரம் கொடுத்த, இங்க என்ன நடந்தது, இதெல்லாம் நான் எங்க அப்பாவை போய் சேர்ந்து சொல்றதுக்கு முன்னாடி நீயே ஒரு மெசஞ்சர் அனுப்பி இதெல்லாம் எங்க அப்பா கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லி 2வது வரமும் கேட்கிறார். காரணம் என்ன, இவரே நேரில் போய் சொல்லியிருக்கலாமே, அப்பா இப்படி எல்லாம் நடந்து இதெல்லாம் ஆச்சு, திடீர்னு மறந்து போச்சு, அப்புறம் சண்டைப்பட்டேன், இதெல்லாம் அவர் சொல்லியிருக்கலாம். ஆனா தன்னோட 2 காரணத்தால அவர் மெசஞ்சரை விட்டு சொல்றார். முதல் காரணம் என்ன, அவர் ஜெயிச்சுட்டார். நான் ஜெயித்து விட்டேன் அப்படின்னு என்னுடைய புகழ்ச்சியை நானே போய் அங்க சொல்லக்கூடாது. அப்பா கிட்ட அப்பாவாக சொல்லலாம். ஆனால் அந்த யாகம் நடந்துருக்கு, அந்த யாகசாலையில யாரெல்லாமோ இருக்கா, அப்பா அங்க ஒரு ராஜாவாக அங்க இருக்க, அந்த நேரத்துல நம்ம சபையில போய் எல்லாரும் முன்னாடியும் நம்மளுடைய பெருமையை ரொம்ப பேசிக்க கூடாது, அது உச்சிதம் இல்லை அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். செகண்ட் பார்ட், இந்த மாதிரி கதையெல்லாம் பேசணும்னா எல்லாருமே நம்புவாங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. இப்படி இருக்கிறதுனால யாராவது நம்பாமல் இருக்கலாம். அதனால இவருடைய புகழ் கெடும் இல்லையா. ராஜாவுக்கு புகழ் ரொம்ப முக்கியம், பேரு ரொம்ப முக்கியம். அதனால நான் சொல்லி கேட்கறத விட வேற யாராவது சொன்னா, அதுவும் இந்திரனுடைய மெசஞ்சரே போய் சொன்னால் அதுக்கு வெயிட் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால இந்திரனுடைய மெசஞ்சரை போய் சொல்றார். இந்திரனும் சரி நீ கேட்டபடியே அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. இவருக்கான மனசுல ஒரு வருத்தம், சரியா நடந்து குதிரையை எடுத்துன்னு போக முடியலையே அப்படின்னு. ஆனாலும் அவர் மனசுல ஒரு சந்தோஷம் இருந்தாலும் ஒரு சின்ன வருத்தத்தோட அவர் திரும்பி போறார்.
இவர் திரும்பி போறதுக்குள்ள ப்ராமிஸ் பண்ண மாதிரியே இந்திரன் மெசஞ்சர் அனுப்பியாச்சு. ராஜாவுக்கு திலீபனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிட்டு அவங்க சபையில இருக்கிற அவருக்கு எல்லாமே தெரியாது. மகன் திரும்பி வந்தோடனே மகனை போய் கட்டி அடிச்சுக்கிறார். ஏன்னா அவனுக்கு வஜ்ராயுதம் பட்டு காயமாயிருக்கு. அந்த வஜ்ராயுதம் பட்டு அந்த மார்பு பார்த்து அது தடவி கொடுத்து ஆனாலும் அதே சமயத்துல அவருக்கு ஒரே புலகாம இந்த சந்தோஷம் பெருமை மகனை பார்த்து தாங்க முடியல அவருக்கு அந்த சந்தோஷம். சொர்க்கத்தை அடையறதுக்கான வழி யாகம். அதனால யாக படிக்கட்டு 99 அஸ்வமேத யாகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு யாகமும் ஒவ்வொரு படிக்கட்டு மாதிரி சொர்க்கத்துக்கு போறதுக்கு. இந்த 100வது படியும் அவருக்கு ஆல்மோஸ்ட் அதுல என்ன பலன் இருக்கோ அந்த பலன் அவருக்கு மகன் வாங்கி கொடுத்தான். அந்த யாகம் பண்ணாமலே கூட அதை நினைச்சு அவருக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு, சந்தோஷமாகவும் இருக்கு. இக்ஷவாக்கு வம்சத்துல பிறந்தவங்க எல்லாருக்குமே இது இது ஒரு எபிசோட் முடிஞ்சிருக்கு. ரகுவை வச்சு ரகுவுக்கும் திலீபனுக்கும் நடுவுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்கிற இந்த எபிசோட் இது ஓவர் இருக்கு. அப்புறம் கொஞ்சம் காலம் ஆகுது. இந்த இக்ஷவாக்கு வம்சத்துல இருக்கிற ராஜாக்கள் எல்லாருமே ஒரு பர்டிகுலர் வயசானோடனே அரச இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ராஜ்யத்துடைய பொறுப்பெல்லாம் இளவரசனுக்கு கொடுத்துட்டு வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு போறது வழக்கம். நம்ம இது நிறைய பார்க்கலாம். மகாபாரதம் ராமாயணம் எல்லாம் படிக்கிறச்ச ஒரு வயசுக்கு அப்புறம் எல்லாருமே வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு போயிடுவாங்க. பொறுப்பெல்லாம் ராஜகுமாரனுக்கு கொடுத்துட்டு, அதே மாதிரி இவரும் தன்னுடைய பொறுப்பெல்லாம் ராஜகுமாரனுக்கு கொடுத்துட்டு உலக பொறுப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு அரசு உரிமையும் கொடுத்துட்டு சுதட்சணையோட தவம் செய்யறதுக்காக ரிஷிகள் வசிக்கிற காட்டுக்கு இவரும் போறார். இப்படியாக 3rd சாப்டர் முடியுது. 4th சாப்டர்ல எப்படி ஆரம்பிக்கிறது? இப்ப யுவராஜனாக இருக்காரு. யுவராஜன் அப்கோர்ஸ் இவரை ராஜா ஆக்கிட்டு தான் போறாரு. யுவராஜனா இருக்கும்போது அவர் போக முடியாது. பொறுப்பை கொடுத்தாருன்னா அவரை ராஜா ஆக்கிட்டு தான் இவர் காட்டுக்கு போறாரு. யுவராஜனா இருக்கையிலேயே ரொம்ப பெருமையா இருந்த ராஜா அப்பா அவர் அரசனானோன்னா ரொம்ப ரொம்ப தேஜஸ்வியா ஆயிட்டாராம். சூரியனோட ஒளி இந்த சாயங்கால வேலையில அஸ்தமன காலத்துல சூரியன் அஸ்தமனமாகும் போது வேதம் என்ன சொல்றதா, சூரியன் அஸ்தமனமாகும் போது அந்த சூரியன் அக்னிக்குள்ள பிரவேசம் பண்ணிடுறதா. That is how it is described in the Veda. The Surya enters into Agni. அப்ப ஏற்கனவே பளபளன்னு இருக்கிற அந்த அக்னி சூரியன் தன்னுள்ள பிரவேசமானோன்னு இன்னும் பளபளன்னு ஆயிடுறதா, இன்னும் தேஜஸோட இருக்கிறதா ஆயிடுறதா. அதே மாதிரி ஏற்கனவே யுவராஜனா இருக்கும் பொழுதே பல ராஜாக்களை வென்று நல்ல பேரெல்லாம் வாங்கி நல்ல புகழெல்லாம் பெற்று இருக்கிற இந்த ரகு ராஜாவானோன்னு இந்த ஏற்கனவே இருக்கிற அந்த பிரைட்னஸ் இன்னும் அக்னியுடன் சேர்ந்த சூரியன் போல ரொம்ப தேஜஸோட இருந்தாங்க. இவர் ராஜா ஆனோடனே குட்டி குட்டி ராஜாக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, எப்பவுமே என்னதான் நமக்கு எனிமீஸ் இல்ல, எல்லாரும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்காங்க அப்படின்னா கூட எப்பேற்பட்ட நல்ல தார்மீகமான ராஜாவா அவனுக்கு சின்ன சின்ன எதிரிகள்லாம் உண்டு. எதிரிகள் அப்படின்னு சொல்றதை விட தேர் நாட் ஹாப்பி. நான் ஏன் இவனுக்கு பக்கம் கட்டணும், நான் அவன் என்ன பெரியாளா அப்படிலாம் நினைக்கிறவாளா இருக்கா இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் இருந்தா. சில சிற்றரசர்கள்லாம் ரொம்ப பொறாமையாயிடுச்சான் அவனுக்கெல்லாம் இவன் ராஜா ஆனோடனே. இந்த பொறாமை அப்படியே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சது. அவருக்கு அடங்கி இருக்க வேண்டிய நிலையை நினைச்சு அவங்களுக்கு எல்லாம் மனசு ரொம்ப வருத்தமா இருந்ததுதான். சிற்றரசர்கள்லாம் பொறாமை இருந்தாலும் கூட ரகுவனுடைய பிரஜைகள்லாம் இருக்காங்க, அந்த பிரஜைகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இப்ப நம்ம நரேந்திர மோடி இருக்கிற அதே நிலைமைதான். இந்த குட்டி குட்டியா அந்த மினிஸ்டர்ஸ் எம்பி எம்எல்ஏ இவாளுக்கு தான் தாங்க முடியல. பட் ஜனங்களை பார்த்தா ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ராஜா கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கோம்னு சொல்லி they are all very happy. ஜனங்கள் எல்லாருக்குமே அத்தனை சந்தோஷம் ரகு ராஜா ஆனது. ஏன்னா ஏற்கனவே அவனுக்கு இளவரசனா இருக்கும் போதே அவனுக்கு பெருமையெல்லாம் பார்த்து அட்மையர் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஜனங்களுக்கு ஏற்கனவே ஒரு லீடர் இருக்கும்போது அவரை விட பெட்டரா யாராவது வரணும்ன்றதான் எப்பவுமே ஒரு ஆதங்கம் உண்டு, பயம் உண்டு. பீப்புள் ஆர் அஃப்ரைட். அடுத்த வாரமா எப்படி இருப்பாங்கன்னு ஏன்னா இவர் இப்ப இவாளுக்கு அந்த பயம் இல்லை.
ஏன்னா யுவராஜனாக அவரை பார்க்கும்போதே மனசுல அவளுக்குலாம் ஒரு தெம்பு வந்துருக்கு. ஓ திடீர்னு ரிட்டையர் ஆனா கூட நம்ம அடுத்து வர ராஜா நம்மள நல்லா பார்த்துப்பார், சுபிட்சமா இருக்கணும், க்ஷேமமா இருக்கலாம்ங்கிறதுலாம் அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு. இந்திரன் எல்லாரும் அப்கோர்ஸ் இவர் ராஜா ஆனா ஒரு கொண்டாட்டம் எல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஒரு கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டம் எப்படி இருந்ததுன்னா, இந்திரனை பூஜை பண்ணுவானா அந்த காலத்துல. நம்ம அந்த கோவர்தன கதையெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, இந்திரனை பூஜை பண்ணும்போது தானே கிருஷ்ணர் வந்து அதெல்லாம் பண்ணாதன்னு சொல்லி இந்திரன் ரொம்ப கோச்சுண்டு மழை பெஞ்சு என்னென்னமோ ஆகி கழுத்துல அவர் கொண்டு வரல மலையை தூக்குற மாதிரி எல்லாம் ஆச்சு. இந்திரனை பூஜிக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு நம்ம தேசத்துல. இந்திரனை பூஜை பண்ணும்போது பெரிய கொடி எல்லாம் கட்டி அதுல இந்த அவருடைய அந்த வஜ்ரம் இல்லையா, அதுதான் அவருடைய ஆயுதம், அத கொடியாக வச்சு பூஜை எல்லாம் பண்றது இல்லையா, ரொம்ப பண்றதும் தான் ரொம்ப கோலாகலமா. அதுக்கு சமமா கோலாகலமா இவங்கெல்லாம் கொண்டாடினார்களாம் இவர் ராஜா ஆனதன் வச்சு. ரகுவும் தன்னுடைய அப்பா கிட்ட இருந்து சிம்மாசனம் வந்துடுச்சு, சீட்டு வந்தது. சும்மா ஆசனம், ரொம்ப கம்பீரமான ஒரு ஆசனம், பிரம்மாண்டமான ஒரு ஆசனம். அந்த ஆசனத்துக்கே ஒரு பெருமை உண்டு. எத்தனையோ ராஜாக்கள் அந்த பரம்பரையில வந்தவாள்லாம் அங்க இருந்து ராஜ்யம் பண்ணிக்கிற அத்தனை விசேஷமான ஒரு சிம்மாசனம் அது. சிம்மாசனத்துல அவர் ஏறி உட்கார்றது எப்படி இருந்ததுன்னா, ஒரு யானையை போல கம்பீரமா நடந்து போய் அந்த சிம்ம ஆசனத்துல அவர் ஏறி உட்கார்ந்தார். யானையோட போர்க்களத்துக்கு போறக்கூடிய பலம் உடைய கேப்பபிலிட்டி இருக்கிறவன் ரகு. அவன் சிம்மாசனத்துல உட்கார்ந்த அந்த க்ஷணத்திலேயே எதிரிகளோட ராஜ்யமும் அவனுடைய ஆட்சியில வந்திருக்கு. இனிமே நான் வந்து உனக்கு கீழே இருப்பேனா மாட்டேனாங்கிறது கேள்வியே இல்லை. அவன் சிம்மாசனத்துல உட்கார்ந்தவங்க எவ்ரிதிங் கேம் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். ரகு ஒரு சக்கரவர்த்திக்கு என்ன ஒரு கம்பீரம் இருக்குமோ, என்ன ஒரு தேஜஸ் இருக்குமோ அதோட சேர்ந்து இருந்தான். ரொம்ப ஒளியுடைய அந்த ரகு. அதுக்கு ஒரு காரணம் சொல்றார். அவர் எப்படி பிரைட்டா இருந்தார் அப்படிங்கிறதுக்கு நம்ம காளிதாசர் ஒண்ணு சொல்றார். லக்ஷ்மி தேவி கண்களுக்கு புலப்படாம அங்க நின்றுட்டு இருக்காளா எங்க ரகு பக்கத்துல நின்றுண்டு தாமர புஷ்பத்தை ஒரு கொடையாக தாங்கிண்டு அவனுக்கு ராஜோபச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. அந்த அளவுக்கு அவங்க வெல்தி, ப்ராஸ்பரிட்டி, அவர்கிட்ட ஒரு தேஜஸ், லக்ஷ்மி கடாட்சம் எல்லாமே அந்த ராஜா. ஏன்னா லக்ஷ்மினாலே அஷ்டலட்சுமி வந்துடுறாங்க, அது வீரலட்சுமி, விஜயலட்சுமி எல்லாமே இருக்கிறதுல. அந்த மாதிரி ஒரு கலை அவருக்கு வந்துருக்கான். லக்ஷ்மி வந்து கொடையனா அது தாமரையே அவளுக்கு கொடையாக வச்சிருக்காளாம். இது வந்து யாருடைய கண்களுக்கும் புலப்படாதில்லை. வந்து கவியினுடைய ஒரு அழகு. சாதாரண ஒரு மனுஷனுடைய நிழலை வச்சு அந்த உருவத்தை சொல்லுவோம் இல்லையா, நிழல் இருந்தா உருவம் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல ஒளி இருக்கிறதுனால ஜஸ்ட் இந்த கம்பேரிசன். நிழலுங்கிறது ஒளி கிடையாது, நாட் லைட், டார்க் இல்லையா. அந்த டார்க்னஸ் வச்சு, இந்த ஷேடோ ஒரு டார்க்னஸ் வச்சு there must be a form அப்படின்னு நம்ம யூகிக்கிறோம். ஆனா இங்க இவனுடைய பிரைட்னஸை வச்சு there must be somebody else, அது வந்து மகாலட்சுமி, லக்ஷ்மி அப்படின்னு நம்ம யூகிக்கணுமா. அந்த க்ளோ இஸ் பிகாஸ் ஆஃப் மகாலட்சுமி. மகாலட்சுமியே அவளுக்கு உபச்சாரம் பண்றதுனால அவன் அப்படி க்ளோயிங்காக இருந்தான் அப்படின்னு காளிதாசர் அதை அழகா எடுத்து சொல்றாரு. இப்போ முன்னாடி இருக்கிற ஸ்லோகத்துல லக்ஷ்மி எப்படி அவருக்கு தொண்டு பண்ணினா அப்படிங்கிறது சொன்னார் இல்லையா. இப்ப சரஸ்வதியும் அவளுக்கு வந்து தொண்டு பண்றாளாம். எப்படி பண்றா, அந்த காலத்துல ராஜாக்களுக்கு எல்லாம் ஸ்துதி பண்றதுக்குன்னே ஒரு சிலர் இருப்பா. அதுக்கு பேரு வந்தி. அவர்களுடைய பேரு வந்து வந்தி. இந்த வந்திகளுக்கு ஒரு உத்தியோகம் என்னன்னா, அந்த பேலஸ்ல அரண்மனையில டெய்லி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து ராஜாவோட புகழை பாடணும். அது வந்து ரொம்ப முக்கியம். ராஜாவோட புகழை பாடுறதுங்கிறது ராஜாவுக்கு ரொம்ப எப்பவுமே நம்மளுடைய புகழை வந்து யாராவது எடுத்து சொல்லணும். சீராட்டி பாராட்டி புகழ்ந்து
குழந்தைய வளர்க்கறோம்ல, காரணம் என்ன? அது சின்னதா ஏதாவது பண்ணா கூட அதை புகழ்ந்து புகழ்ந்து சொல்ல சொல்ல அது வந்து இந்த ஒரு என்கரேஜிங்கா இருக்கு. குழந்தைங்களுக்கும் ஒரு என்கரேஜிங்கா இருக்கு. குழந்தைங்களோட நமக்கே வந்து யாராவது நம்ம பண்ணினதை பார்த்து நல்லா இருந்தது, அழகா பண்ணிருந்தோ அப்படின்லாம் எடுத்து சொன்னா நல்லா சமைச்சிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, சமைக்கலைன்னா சாப்பாடு சமைச்சு போட்டாலே அது அப்ரிஷியேட் பண்ணாலே ஒரு நெக்ஸ்ட் டைம் அது பண்றதுக்கு ஒரு எந்தூசியாசம் இல்லாம போயிடுறது. The more you are praised, the more you feel enthusiastic to do something. And if you are being praised, it means what you are doing is right. Okay, சரியா தான் எல்லாம் போயிருக்கு அப்படிங்கிறதும் ஒரு மெசேஜ் அதுல கிடைக்கிறது. அதனால ராஜாவுக்கு புகழ ரொம்ப முக்கியம். அந்த புகழ அவருடைய புகழ எல்லாம் எடுத்து சொல்ல 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 அவருக்கு பொறுப்பும் ஜாஸ்தி ஆகும். நம்ம எவ்வளவு புகழறாளே, இந்த மாதிரி நல்லா நீ வந்து ஒரு தர்மமான ராஜா, எல்லாரையும் நல்லா பாத்துக்கிற ராஜா, உனக்கு எதிரிகளே இல்லாத ராஜா, நீ வீரம் உள்ளவன், அவருடைய எல்லா குணங்களையும் புகழ்ந்து புகழ்ந்து பாட வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கு. அதை வந்து ஒரு டெய்லி ரொட்டீனாவே வச்சிருந்தா. இந்த மாதிரி பாடும்போது சரஸ்வதி தேவி என்ன பண்றா, அவர்கள் பாடும்போது அவங்க வாயிலிருந்து வார்த்தைகளாக வந்து அவளே வந்து ராஜாவை சுத்தி பண்றா. லக்ஷ்மி தேவி கொடை பிடிக்கிறா, சரஸ்வதி தேவி இவர்களெல்லாம் பாட்டு பாடும்போது அந்த பாட்டு மூலமாகவும் அந்த பொயட்ரி மூலமாகவும் இவள் வந்து வார்த்தைகளாக வெளியே வந்து ராஜாவை சொல்கிறாள். She is worshipping the king, she is praising the king, she is blessing the king அப்படின்னு காளிதாசர் அது ஒரு அழகா சொல்றார். லட்சுமியும் சரஸ்வதியும் நிறைந்த ஒரு ராஜாவர். சாதாரணமா 2 பேரோட அனுகிரகமும் அவருக்கு இருக்கு. அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றார். அந்த எந்த ஒரு எனவே இது ஒரு கமெண்ட்ரி, இட் இஸ் மென்ஷன்ட் ஹியர். என்ன சொல்றான்னா, யூசுவலி a poet will compare பூமாதேவி உமன். பூமாதேவிங்கிற ஒரு பெண், அந்த பெண் வந்து அரசனுடைய மனைவி அப்படின்னு வர்ணிக்கிறது உண்டான். அதே மாதிரி அந்த காலத்துல இருந்திருக்கு போல இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் காளிதாசர் பூமாதேவிய அரசனுடைய மனைவியாக கம்பேர் பண்றார். இந்த பூமாதேவி எப்படிப்பட்டவள்? மனு காலத்திலிருந்து பல பல ராஜாக்கள் இந்த பூமாதேவியை அனுபவிச்சிருக்காங்க. ரொம்ப மரியாதைக்குரிய ராஜாக்கள், தர்மம் அறிந்த ராஜாக்கள். அந்த ராஜாக்களால அனுபவிக்கப்பட்ட இந்த பூமி என்னதான் அனுபவிக்கப்பட்டாலும் கூட எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா ரொம்ப அழகாவே இருக்காங்க, சுத்தம் புரியவளாவே எப்பவுமே இருக்கா. இப்ப ரகுவுக்கு அவள் மனைவியாக அமைந்து விட்டாள். அதனால ராஜாக்களுக்கு உரியதாக இருக்கிற அந்த பூமி இப்போ இதுவரைக்கும் இருந்த ராஜாக்களுக்கு மனைவியாக உரிமையாக இருந்த அந்த பூமி இப்ப ரகுவுக்கும் உரிமையானதா மாறிடுச்சு. அப்படின்னா என்ன, இது எதுக்காக இந்த இது சொல்றாங்கன்னா, பூமிங்கிறது இட்ஸ் a blessing. எப்படி லக்ஷ்மி தேவியோ பூதேவி ஸ்ரீதேவின்னு சொல்றோம். ஸ்ரீதேவி செல்வங்கள்லாம் கொடுக்கலாம், கோல்டு, அது இது பணம் அதெல்லாம். பூமாதேவி என்ன முக்கியமான விஷயம் என்ன, ப்ராஸ்பெரிட்டி, அபண்டன்ஸ், தானியம், இதெல்லாம் வந்து தானியலட்சுமியாக பார்க்கறது பூமாதேவியை தான். பூமாதேவி இஸ் ஆல்சோ லக்ஷ்மி. அவள் இல்லாமல் ப்ராஸ்பெரிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தண்ணி வேணும், நல்ல தானியங்கள்லாம் நல்லபடியா வரணும். இந்த ஒரு சொத்தி பாட்டம் ஒண்ணு இருக்கு, காலைய வருஷத்துக்கு அர்ஜன்யா பிருத்திவி சஸ்யசாலினி. பிருத்திவி எப்பவுமே தானியங்களை நிறைய கொடுப்பவளாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு பிரேயர் இருக்கு. அதுதான் இங்க சொல்றது. இந்த பூமி என்னைக்கு மறந்து போகல, there is no famine, there is no drought, அதெல்லாம் சொல்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வர்ணனை இருக்கு. ஸோ இதை வேற விதமா பார்க்க கூடாது, இதை அந்த மாதிரி பார்க்கணும். அனுகிரகிக்கிற ஒரு தேவியாக அவளை பார்க்கணும். தட் இஸ் ஹவ் காளிதாசர் இஸ் பிரசன்டட் ஹியர். அந்த மீனிங் எடுக்கிறது தான் இங்க உத்தமம். ஃபர்தரா அவ எப்படி ராஜ்யம் பண்ணினார் அப்படிங்கறத விவரிக்கிறார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.